ஹாய் கேஸ், இன்னும் கேமிங் மோட் ஆன் பண்ணிட்டு வந்துடுறேன். கேமிங் மோட் இதுக்கு ஆன் பண்ணுறேன். நோட்டிஃபிகேஷன் ஃபோன் வந்து தெரியாது, இல்லை நம்ம விளாட்றப்ப டிஸ்டர்பாக இருக்கும். நீங்கள் என்ன பார்க்க நான் உங்கள் அன்சா பேசுகிறேன் ஃப்ரெண்ட். இப்போ நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா பிஆர் தாங்க விளாட போகிறோம். பிஆரில் நம்ம எவ்வளோ ரேங்க் ஏற்றுறோன்னு பார்ப்போம். அவங்க எல்லோரும் நல்லா பண்ணி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணிடலாம் மேட்ச் வாங்க. காய்ஸ் லாபிக்குள்ளே பேசி காய்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஆரம்பித்து ஒரு 2 நாள் ஆகுது. இப்போது 10 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. நன்றி அவங்களுக்கு ரொம்ப. மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கரெக்டாக பீக்கில் இறங்கலாம்னா பீக்கில் இறங்கிடுவோம். காய்ஸ் ஃப்ளைட்லேருந்து குதிச்சாச்சு. இப்போ நேராக பீக்கில் இருக்கிற அந்த புல்லுக்கட்டுக்கு போயிடுவோம். அங்கே கிடைக்கிற லூட் எடுத்து வச்சுக்குவோம். போனால் நம்மளுக்கு மெட்கிட் கிடச்சிருச்சு. அதுக்கடுத்து 6 ரூபா கிடச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து காயின் ஒரு 200 டோக்கன் கிடச்சிருக்கு. ஒரு நேராக பார்த்தோம்னா M10 கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ், 18 புல்லட்டோட. அதை பார்த்தோம்னா ஒரு எனிமி நிற்கிறான். அவனை எவ்வளோ தான் எடுத்து ஜாக மாட்டேறான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த போட்டு சொல்லியாச்சு அவனையும். அப்புறமா M10க்கு ஒரு சிப்பு ரோல் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா மேலே ஒரு எனிமி உட்காந்துருந்தா ஃப்ரெண்ட்ஸ். அவன் ஸ்கோப் போட்டு அடிச்சாச்சு. அப்புறம் பார்த்து நான் சைடில் எடுத்து இறங்கினா ஃப்ரெண்ட்ஸ். அவனையும் போட்டு தள்ளியாச்சு ஸ்கோப் போட்டு. அது ஆஃப்லைன் போயிட்டான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அவனையும் போட்டு தள்ளியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவன்ட்டு இருக்கிற லூட்டு எடுத்தாச்சு. அப்புறம் 300-200 டோக்கன் இருந்துச்சு. அப்புறம் வந்து எடுத்துக்கலான்னு பார்த்துட்டேன். அப்புறம் அர்சனல் ஓப்பன் பண்ணலான்னு பார்த்தேன். அர்சனல் ஓப்பன் பண்ணுறதுக்கு கீ இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அதனால் போயிட்டேன். அதுக்கடுத்து காலம் எடுத்துக்காச்சு. அப்புறமா நேராக கிளாக் டவருக்கு கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கிளாக் டவரில் ஒரு எனிமி இருக்கான்.
அவனையும் நான் மேலே ஏறிண்டு பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ், அவனை காணவே காணான்னு. நானும் எப்படியோ தேடி பார்த்துட்டேன், காணா அவனை. அப்புறமா இறங்கி போயிடலாம் நினச்சேன், இறங்கிட்டேன். அப்புறமா சுற்றி போய் பார்ப்போம்னு சொல்லி சுற்றி இறங்கினா இங்கே ஃப்ரீயாக ஒரு பாக்ஸ் இருந்துச்சு, அதை எடுத்துக்கிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் உள்ள லூட்டாக எம்டர்னஸ்ட் அந்த எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது மறுபடியும் நின்று பார்த்தேன், அந்த எனிமியை காணா. அதனால் மேலேயே போயிட்டேன் நேராக. அப்படி போனால் அதெல்லாம் அடிச்சு போடுவான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் சுற்றி போனோம். நல்லா வேலை கீழே விழுந்திருப்பேன். இது சூப்பர் மெடிக்கல் மட்டும் எடுத்துட்டோம். அப்புறமா சைடில் பார்த்தது ஒரு ஆப் இருந்துச்சு, பார்த்தா செட்டப் பண்ணிக்கிறாப்புல. செட்டப்பு 2 போர்டு போட்டோம் செட்டப்பில். ஆயின்ட்டு பிடிக்கவே மாட்டேங்குது. நிறையா வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா லூட் இருக்கான்னு பார்த்தா லூட் எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காவது வீட்டு கீழே இறங்கியாச்சு. டோக்கன் இருந்துச்சு, அதை எடுத்தாச்சு. அப்புறமா கிளாக் டூர் விட்டு கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஒரு வீடு இருந்துச்சு, வீட்டுக்கு மேலே ஏறி பார்த்தா லூட்டு எதுவும் இல்லை. அதையும் கிடைக்க வச்சு போயாச்சு ஃப்ரெண்ட்ஸ். மேலே போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம். அப்புறமா இந்த இடத்துக்கு இந்த இடம் பேர் வேறு மறந்துச்சு. இங்கே ஏதாச்சும் லூட் இருக்கான்னு பார்த்தோம். இப்போ உள்ளே போய் பார்த்தா லூட் இருந்துச்சு கொஞ்சம், அதை எடுத்துகிட்டு கொஞ்சம் கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட். அங்கே டபுள் பேரல் இருந்துச்சு, டபுள் பேரல் எடுத்து கிளம்பியாச்சு. இப்போ ஃபேக்ட்ரி கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃபேக்ட்ரியில் பார்த்தா சித்தப்பு 2வது சித்தப்புன்றார், அவரையும் போட்டாச்சு ஃப்ரெண்ட். 3 அடி போட்டுன்னு போயிட்டாப்புல. இப்போ சைடில் ஏதாச்சும் எனிமி நிற்கிறானான்னு பார்த்தேன், யாரும் இல்லை. லூட் பாக்ஸ் இருக்கானா இந்தா இருக்கா. அப்புறமா அந்த படியில் ஏறி பார்க்கலான்னு போய் பார்த்தா எவனையும் காணா. அப்புறமா கீழே இறங்கியாச்சு. அதுக்குள்ள சூப்பர் படிக்கட்டுக்குள்ள ஆல் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சோன் வந்துடுச்சு. ஃபஸ்ட்டு சோனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு பொறுமையாக போனால் அது இருந்துருச்சு.
காய்ஸ் இந்த வீடு பேர் மறந்து போச்சு, உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மொத்த காயினே கிடச்சிட்டாங்க. பார்த்தா நம்மளுக்கு ஏற்றமான எந்த லூட்டுமே இல்லை. அப்புறம் பார்த்தோம்னா இங்கே ஒரு லூட் பாக்ஸ் கிடச்சி, அதே ஒன்றும் இல்லை. மறுபடியும் பீக்கு தெரியலான்னு பார்த்தேன். பீக்கு உள்ளகலாம் போட ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வெளியே நின்று வந்துட்டேன். ஏன் உள்ளே போனேன் பார்த்தா ஒன்று வேணும் சொல்லிச்சு. உங்களால் எளிமை வந்தால் ரொம்ப கொஞ்சம் சேர்த்தா பேரும் கிட்டு வந்துட்டேன். உள்ளே போனேன். திரும்ப இங்கே வெளியே இருந்தாக்கணும். அவனை போய் அடிச்சிடலான்னு பார்த்தா அவன் வந்து போய் அடிச்சுக்கிட்டான். அவனுக்கு இவ்வளோ பேர் டேமேஜ் கொடுத்தா சாக மாட்டேறாங்க. பார்த்தா ப்ளூவோட விழுக மாட்டேங்கிறாங்க. அவரும் நம்மளே போட்டு சொல்லிட்டாங்க. நான் தெரியல எவ்வளோ டேமேஜ் பாருங்க. ஆனால் அவனுக்கு டேமேஜை காமிக்கல. சரி அப்புறமா மேட்ச் ஏதாவது பார்த்தேன். அதே 2 இருந்துச்சு. வானத்தில் அடிக்கிற டேமேஜ் போகுது. இன்னும் ஒரே ஒரு அளவு இருக்குது. லாஸ்ட் ஒரு அவ்வளோ வளர்ந்து ஜெயிக்க போகிறது. போய் அடித்தேன். அவனுக்கு ஒரு லைக்கை போட்டு அனுப்பிட்டு வந்துடுவேன். அப்புறம் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இருக்கீங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய்.